வீற்றிருக்கும் கணபதியை கை தொழுத காப்பே வாக்குண்டாம் நல்ல மனதுண்டாம் வாமலராய் நோக்குண்டாம் எனினொடுங்காடி பூக்கொண்டு துப்பாய் திருமேனி துன்பிக்கையான் உன் பாதோ தப்பாமல் சார்பார் தமக்கு யானை முகம் இருகொம்பும் மகன்ற மார்பும் சிறுகண்ணோ பானை போல் பெருவயரும் பங்கான பொன்பு நூலகும் தானே தோன்றி எனது உள்ளத்தில் தயவாய் வாழும் விநாயகா நானே உமது பாடம் பணிவேன் என் நாவில் வந்துதிப்பாய் ஓம் கணபதி வெள்ளை கலையுடுத்தி வெள்ளை பனி பூண்டு வெள்ளை கமலத்தில் வீற்றிருப்பவள் அன்னை வெள்ளை வெள்ளை அரியாசனத்திலே அரசரோடு என்னை சரியாசனத்தில் வைத்த என்றாள் அண்டர்கள் துயரம் தீராயோ திமா நகரில் வந்து பிறந்தோ தண்டகாருண்யம் சென்று சமுத்திரத்தை ஓரணையாகவே கட்டி கொண்டல் ராவணனை மாய்க்க கோதண்டம் கையில் ஏந்தோ கண்டறி போச்சும் ராமா ராமச்சந்திரா உன் பொன்னடி கமலம் போச்சு போச்சு சுந்தரி சவுந்தரி நிரந்தரி சோதியாய் நின்ற உமையே சுக்கிரவாரத்தினால் உன்னை தரிசிப்பவர்க்கு அருள் புரிவாய் என் தாயே அத்தி
வரதண்டங்கை சக்தி சிவன் ரூபம் அதை அடியால் நான் சொல்ல திறமோ இந்த அழகான டிஎன் புதுக்குடிமான நகரத்திலே புகழாக வந்த மந்தர் என் நம்பிகை அங்கையர் கண்ணி அகிலாண்ட கோடி பிரமாண்ட நாயகி அம்பிகை சக்தி கொண்ட காளியம்மாள் என கருள் புரிவார் சம்போ அறிவோம் நாமே சிவா வேத வீணா
சாமி வல்லியா 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 தினை புனத்தில் வருங்கிழி தனை ஆவாய்த்த தினை மாவை உண்டு வாடி ஆறுமுக திருச்செந்தூர் திருமலை சுவாமி மாறுபாட சூரனை வதைத்தோம் சாமி இஷ்டமுடன் ஹரிராம உன் புகழை வில்லி பாட சாமி இஷ்டமுடன் ரகுராம உன் புகழை வில்லி பாட தந்தனை தனைத்த தாளம் போட நாங்கள் துண்டனை தனைத்த தாளம் போட நாங்கள் துண்டனை தனைத்த தாளம் போடவே சாமி முந்தியே குரு நமக்கு முக்க நம்பரமே முந்தியே குரு நமக்கு முக்க நம்பரமே ஓங்கார நாதத்தின் நாதமாய் வந்துதித்த நமச்சிவாயம் என்னும் மூல பொருளை கனவிலையும் நினைவிலையும் என்னாலும் நான் மறவே சாமி கணபதியே என் கூறு கணபதியே என் கூறு அப்பனை கனவிலையும் நான் மறவே குணபதியே அருமுக சாமி குஞ்சரமே உமைப்பா ராமா பாடுவோமே ராமா உன்னை நாங்கள் பலகால உமை தொழுவோம் தேடுவோமே ராமா உன்னை நாங்கள் தட்சணா தேசமெல்லாம் கூடுவோமே ராமா உன்னை நாங்கள் கூடுவோமே ராமா உன்னை ஒரு குற்றம் குறையணுகிறா சாமி ஆதியில வேதனாக ஆதியில வேதனா ஆருள் அம்பலத்தில் ஆடுமை நீங்க சோதியில மாலையர் துவன்றாமல் நின்ற மாலை அடை முடியும் தேவிகா அம்பலவானருட திருப்பாதத்தை நல்லருவை நாடனாய் சாமி நந்திதலையை குடமாய் ஏவியத்தில் ராமர் போல் ஏ இருகையில வீசுகோம் ராமா உந்தன் சொல்லை நாங்கள் பாட
கருத்த காளியம் கதை கருள வேணுமா பேரு வச்ச பேச்சியம் புத்திருக்கி வந்தருள் மூணு முகம் கொண்டவளே முப்புறத்தை ஆண்டவளே முக்கனிய முப்பிடாதே உன்னால் வந்தருள் புரி சந்தேன மாரியம் தற்கார்க்க வேணுமா அங்காள ஈஸ்வரி அழகு நல்ல மாதா அடியாளுக்கு அருள் புரி கலிக்கணாச்சி அம்பிகையே கலிக்கணாச்சி அம்பிகையே கலை கருள இந்த டீ என்பது குடியில் சிறப்பு வச்சு கொள்விருக்கும் சக்தியான காளியம் தற்கார்க்க வேணுமா வண்டிக்கார வைரவர் வந்தருள வேணுமை தெப்பையில பிறந்தவள் சீதையவ வளர்த்த மகள் செல்ல பிள்ளை கருப்பசாமி சிறுமிக்கு நீ அருள் புரி மாயாண்டி சுடலாய்யா மாயாண்டி இந்த மகளைக்கு நாம் பாடறிய மடிப்பறிய மாலகி மாதவியா பாட்டி உள்ள வகையறிவே நாம் பாடறிய நாளை தண்ணி படிக்க வைத்தார் அம்மா அப்பா நான் ஏடறிய எழுத்தறிய ஏட்டி உள்ள வகையறிவே நான் ஏடறிய நாளை தண்ணி எழுத வைத்தார் என் குரு இல்லிசை அறியாத நாளை தண்ணி அறியாத நாளை தண்ணி விவரந்தினார் என் குரு ஐயா விவரம் செய்தார் என் குரு சாமியா இந்து நல்ல வயதடி நானும் ஐந்து நல்ல வயதடி எனக்கு அறியாத பிராயத்தில் என்னை அறிவு கலை படிக்கவை என் அம்மா அப்பாவை நான் மற சாமி கத்து தந்த வாத்தியார் எந்த கனவிலையும் மறப்பதில்லை சொல்லி வைத்த அண்ணாவி சொற்பனத்தில் மறப்பதில்லை நான் ஒரு நாள் மறந்தால் ஒரு நாள் மறப்பதில்லை ஒரு நாள் மறந்தால் நினை ஒரு நாள் மறப்பதில்லை சொன்னாலே மறந்தாலும் அண்ணாவிய சொற்பனத்தில் மறப்பதில்லை சாமி கச்சோ தந்த வாத்தியா அண்ணாவி குருவவன் யாரு என்று பார்த்தோமா தென்னிந்தியா தேசமே தென்காசி மாவட்டத்தில் செந்தாலை பூச்சொலி சீவநல்லூர் நகரில் மாநிலம் முங்கியாதிபத்து மாடசாமி புலவர் வாடாமல்லி பூச்சொலி வல்லமண்ட நகரில் மாரியம்மா நாமம் வச்சு மாரியம்மா புலவர் நகரில் வாழும் வில்லிசை கவிகள் எல்லாம் அவன் முன்னால வந்து இவருக்கு அளவு கட்டிட்டு போறான் பிறகு
இசக்கியவர் ஒரு காட்டு மல்லி பூச்சொரி கடைய நல்லூர் நகரில் கட்டு கட்டா கவி பாடும் கனநாத நாம வச்சு கலி உலகில் கியாதி வச்சு கணபதி ஐயா குருவினோட திருப்பாதத்தை நான் குருவினோட திருப்பாதத்தை கொள்ளையனையா என் சீரசி இங்கே வந்த சபையோர்க்கெல்லாம் இனி வர போற பெரியோர்க்கெல்லாம் வணக்கம் செய்த 6 பேரும் கூடியிருக்கும் பெரியோர்க்கெல்லாம் கூட போகு சபையோர்க்கெல்லாம் இந்த குழந்தை நான் நமஸ்கரித்தேன் சபையோர்களே பெரியோர்கள் சபை நிறைந்த தாய்மார் கல்வி கற்ற பெரியோர்கள் தொழில் படித்த கலைவார் நாம் பாலகி மாதவி உங்க சபையோர்கள் முன்னால் நாங்கள் சாஸ்தாங்கனை பாட போறோம் சபையோர்கள் கேட்டிடுங்க அரக்கன் கதை சுருக்கா சொல்லி அம்மாள் கதை பாட போறோம் நீங்க அனைவர்களும் கேட்டிடு நாம் பாடுகிற பாட்டு ஒரு பழந்து உச்ச வந்துட்டாலும் உங்க பாலகி போல் என்னவே சொல்லுகிற சொல்லாடி ஒரு சொல் குறைகள் இருந்துட்டாலும் உங்க சொல்ல குழந்தை போல என்னவே அறிந்து நாம் பாடிட்டோம் அறியாமல் பாடிட்டோம் தெரிந்து நாம் பாடிட்டோம் தெரியாமல் பாடிட்டோம் 6 பிள்ளை 100 குற்றம் 6 பிள்ளை 100 குற்றம் எங்களை ஆதரிக்க வேணும் சபையோர்களே பெரியோர்களே சபை நிறைந்த தாய்மார்களே எனது அருமை தாய்மார்களே பெரியோர்கள் சபையோர்கள் என்னை பெற்றெடுத்த தாய்மார்களே கல்வி கற்ற பெரியவர்களே தொழில் படித்த கலைவாணர்களே வருங்கால மாணவ செல்வங்களே வாலிபர் இளம் சிங்கங்களே அதாவது புளியங்குடி டிஎன் புதுக்குடியுமான நகரத்திலே இந்த நகரத்திலே மக்களை காத்து ரட்சித்து என்றென்றைக்கும் கிருபையோடு குலவிருந்து வரக்கூடிய என் நம்பிகை அங்கையற்கண்ணி அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி அருள்மிகு என் தாயாகப்பட்ட காளியம்மனின் திருவாலயம் இந்த ஆலயம். தாத்தா நீ யாரு? தாத்தா ரொம்ப ரொம்ப முக்காத தையல் பிறந்துரும். நீ யாரு? வராதங்க என் மேலேயே தான் அதான் கேட்க. நீ யாருன்னு? அடங்காப்பிடாரி. அடங்காப்பிடாரி வந்து அப்படிதான் வருவா. அவ இப்படிதான் வேகமா வராத நான் வேற ஊருக்கு போறேன், நீ ஊர்லயே இருன்னு சொன்னேன். சரி, பின்னாடியே வந்திருக்கா தாய். ஆமா, நீ இருக்க சுத்தத்திலேயே நீ இருக்க விரதத்திலேயே அம்மாவை பின்னாலேயே வருவா. நான் சுத்தத்துக்கு என்ன குறை? ஒரு நாள் நான் லீவ் இருக்க நேரம் என்னத்தையும் எனக்கு தடிந்தோடு பார்ப்பேன். குளிச்சு 3 மாசம் ஆகுது. குளிச்சு 3 நாள் அப்போ பெரிய டாக்டரை பார்த்து செக்கப் குளியாம ஏன் இருக்கணும்னு கேட்கணும். எதுக்கு?
அதாவது ஜோசியக்காரரு தண்ணியில கண்டமிட்டாரு. தண்ணியில கண்டமிட்டாரு. ஆமா. அதனால சரி நான் தண்ணியில போய் குளிச்சோம்னா சரி முங்கி போகும்ட்டு ஆமா அப்படியே துண்டை நினைச்சு தொடச்சிக்கிட்டாலே இதை. ஏ தாத்தா என்ன தண்ணியில கண்டம்ன உடனே நீ குளிக்காம இருக்க. ஆமா சுவாசியக்காரர் சொன்னது குளிக்க தண்ணியில இல்ல, என்ன நீ குடிக்க தண்ணியில கண்டம்னாரு. அப்படியா? அந்த விவரமே தெரியாம நீ குளிக்காம இருந்தனா சரி எல்லாம் திருந்துவியா? அப்படியா? அப்ப நாளையில இருந்து குளிக்க. நாளையில இருந்து குடிக்காம இரு. இதை விட்டுறேன். அத குடி. இப்படி தலைவலி குளிக்க. சரி என் நம்பிகை அங்க இருக்கன்னே அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி அருள்மிகு என் தாயாகப்பட்ட காளியம்மனின் திருவாலயம் இந்த ஆலயம். அப்பேற்பட்ட இந்த அம்மாளுடைய திருவாலயத்திலே என்னையா புரட்டாசி மாதம் கொடை விழா பெரும் விழாவாகவே நடந்து வருகின்றது. அம்மனுடைய ஆலயத்திலே இன்றைக்கு ஒரு நேர நிகழ்ச்சிக்காக மட்டும் நாமளுடைய வில்லிசைய அன்போடு இங்கு வரவழைக்க வேண்டும் என்று கூட 2 நாளைக்கு சேர்த்து வாங்க வேண்டியதானே? கூட 2 நாளைக்கு வேணும்னு கேட்டாங்க. சரி வேற ஊர்ல வாங்கிட்டேன். அப்படியா? அதுவும் போக 2 நாள் கூட வந்தா துட்டு தர மாட்டேன், சும்மா தான் அடிக்கணும்னாங்க. இவங்க குணமத்திரம் போதாதான் நமக்கு துட்டு எதுக்கு துட்டு? அதான் நான் வரலன்ட்டு. அப்படியா? இவங்க அன்பும் பண்பும் பாசமிகளுடைய குணம் இருந்தாலே பணம் கொடுத்த மாதிரி. நாமெல்லாம் பணம் வாங்கவே மாட்டோம். அப்ப விடிய கால வீட்டுக்கு போகும்போது சும்மா போ போனான்னு கேட்டா அன்பு இருந்தா போறாத நமக்கு. சரி காலையில ரூபா வாங்கிட்டு பங்கு போடும்போது வந்து பாருங்க. அப்படியா? ஆமா. முத ஆளா நான் தாத்தா எப்படி போறாருன்னு பாப்போம். முத ஆளா வருதா வந்து நிப்பாரு ரூபாய்க்கு. ஆமா ஆத்துக்குள்ள இருந்து அரையரை போட்டாலும் சோத்துக்குள்ள இருக்கானு சொக்கனே அவன் என்ன அவையும் போட்டாலும் துட்டுல தான் கண்ணு. ஆமா கண்ணு கருத்துமா இருக்கணும். அதனால இந்த அம்மனுடைய ஆலயத்திற்கு இன்றைக்கு ஒரு நேர நிகழ்ச்சிக்காக மட்டுமே நாமளை அன்போடு இங்கு வரவழைத்து உள்ளார்கள். நாமளை வரவழைத்த அனைவர்களுக்கும் அனைத்து அன்பு உள்ளத்திற்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு அதாவது எந்த ஒரு ஆலயத்திலேயுமே முதலாகவே வில்லிசை ஒன்று ஆரம்பிக்கிறோம்னு சொன்னா அது எந்த ஒரு கோவிலாக இருந்தாலும் எத்தனை பெரிய தெய்வமாக இருந்தாலும் அந்த ஆலயத்திலே முதலாகவே சாஸ்தாங்கதையைத்தான் ஆரம்பிக்க வேண்டுமா? அவருக்கு மட்டும் ஆரம்பிக்கணும். ஏன் தெரியுமா? எதுக்கு? நாமல் அனைவர்களுமே தாய்க்கும் தந்தைக்கு வந்து பிறந்த சாதாரணப்பட்ட மானிடமனுக்கள். ஆனா என் அருமஞான சாஸ்தா அப்படி அல்ல. அப்படி கிடையாது. அரிக்கும் சிவனுக்கும் ஆணுக்கும் அப்பாவுக்கும் பிறந்த பிள்ளை. பிறந்த பிள்ளை. அப்பேற்பட்ட அரிகரவுத்திரன் அருமஞான சாஸ்தா வந்து பிறந்தாத்தான் அனைத்து தெய்வங்களுமே இந்த ஆலயத்திற்கு வருமா? அப்படி இல்லை என்றால் அப்படி சாஸ்தா பிறக்கலைன்னு வைகி சாமி பைபாஸ்ல வந்துட்டு பைபாஸ்ல வீட்டுக்கு போயிருவாரு. வீட்டுக்கு போய் அப்படியே போய் திரும்பி குத்தாலம் போய் சித்திர சபாபதியில போய் அமர்ந்துக்கிடுவாரு. உள்ள நம்ம கோயிலுக்குள்ள வரமாட்டா. அதேதான். அதனால சாஸ்தா பிறந்தாத்தா சகல தெய்வங்களுமே இந்த ஆலயத்திற்கு வருமா? ஆமையா. ஆகையினால் சாஸ்தாவின் திரு கதைகளை சாஸ்திரத்துக்கு பிறவி செய்து விட்டு சக்தி கொண்டு கொலுவிருக்கும் இந்த காளியம்மனின் திருப்புகளையே நாங்கள் பாட இருக்கின்றோம். பாடும் பாட்டிலே பழுது குச்சங்கள் இருந்தாலும் இருந்த போதிலும் சொல் குச்சங்கள், இசை குச்சங்கள், கதை குச்சங்கள் எங்கள் கதையிலே பொருள் குச்சங்கள். ஆமையா. சாரீர குச்சங்குறை இருந்தாலும் சரீர குச்சங்குறை இருந்தாலும் எங்கள் ஆட்களடி தாளங்களில் ஒரு குறைகள் இருந்தாலும் முன் சொல் பின்னால் இருக்கலாம், பின் சொல் முன்னால் இருக்கலாம். அறிந்து பாடினாலும் அறியாமல் பாடினாலும் தெரிந்து பாடினாலும் எங்களுக்கு தெரியாமல் பாடினாலும் எங்களுக்கு முன்பாகவே இந்த ஆலயத்திற்கு எத்தனையோ பெரிய பெரிய புலவர்கள், பேரறிஞர்கள், கவிஞர்கள் எல்லாம் வந்து பாடி இருக்கலாம். பரிசுகள் பெற்றிருக்கலாம். ஆன போதிலும் அடியால் நான் ஒரு சிறு குழந்தை, சின்ன குழந்தை. உங்கள் வீட்டு பிள்ளையாகிய நான் மாதவி. என்னால் தெரிந்தளவு என் சிற்றறிவுக்கு எட்டியவாறே உங்கள் முன்னால் நான் பாடுகின்றேன். உங்கள் வீட்டு பிள்ளையை தவறு செய்தால் அதனை எப்படி வீட்டிற்கு அழைத்து சென்று அன்போடு ஆதரிப்பீர்களோ அதுபோல் எங்கள் 6 பேர்களையும் ஆதரிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். அதாவது காஞ்ச அவதி மாறு இருக்கு பத்தியா, கனத்த மாறு அவதி மாறுன்னு சொல்லலாம், அவதி கம்புன்னு சொல்லலாம். அதான் தமிழை வந்து அட தமிழ்னு சொல்லியிருக்காங்க. ஆமா. காப்பி குடின்னு மாத்திரம் சொல்ல மாட்டாங்க. காப்பி கீப்பி குடிச்சிட்டு போங்களேன், சாப்பிடுன்னு மட்டும் சொல்ல மாட்டாங்க. சாப்பிட்டுட்டு கிப்பிட்டு போங்களேன், சாப்பிட்டுட்டு இருந்துட்டு போங்க அப்படிம்பாங்க. சாப்பிட்டுட்டு கிப்பிட்டு போங்கம்பாங்க. எதை எடுத்தாலும் எதர் மொழியா சொல்லக்கூடாது, அடமொழியா சொல்லுங்க, அது பொருந்தும்.
அதே மாதிரி அவதி மாறுன்னு சொல்லுவாங்க அவதி கம்புன்னு சொல்லுவாங்க இதுல இன்மையான வார்த்தை எந்த வார்த்தை நீங்க தான் சொல்லணும் மச்சான் அதை நீங்க தான் பிரிச்சு சொல்லணும் நான் வந்து அது அப்படி மீறி ஆமா அவதி மாற கொண்டு எப்படி வரி வரியா அடிப்பீங்களோ அது மாதிரி அடிக்கணும் அத மாதிரி தாத்தா கூட்டு போய் நல்லா வெளுத்துக்கிட்டுங்க மாறுனா என்ன தெரியுமா மாறுனா விளக்கு மாறு அப்படியா விளக்க மாறுன்னு சொல்லலாம் சரி மாறுன்னு சொல்லலாம் ஆமா என்ன சொல்லிக்கிட்டே இருந்தா நம்ம விவரம் சொன்னோம்னா விவரம் செய்யிட்டே இருக்கும் பேச்ச விடுங்க தாத்தா சொன்ன மாதிரி உங்களுக்கு யாருக்காவது கோவம் வந்தா சரி இவரை மட்டும் கூட்டு போங்க ஆமா காலையில 10 இட்லியை கொடுத்து சாயங்காலம் வரைக்கும் நல்லா எவ்வளவு கோவம் வருதோ ஆமா எவ்வளவு தெம்பு இருக்கோ சரி தாத்தாவுக்கு இல்ல உங்களுக்கு எவ்வளவு தெம்பு இருக்கோ அது வரைக்கும் உங்க கோவத்தம்பி உள்ள அவர் மேல காட்டுங்க சாயங்காலம் வீட்டுக்கு அனுப்பும்போது சின்னதா ஒரு டானிக் பாட்டில் மட்டும் வாங்கி கொடுங்க ஆமா நல்ல ஜிஞ்சர் பாட்டில் அரவும் இல்லாம வீட்டுக்கு வந்துருவாரு எல்லாத்தையுமே மறந்துடுவாரு ஆமா மறப்பாரு டானிக்னு சொன்னா எந்த டானிக் வாங்கி கொடுக்கணும் சிறப்பு என்ன சளி சிறப்பா என்னது உடம்பு வலி கேக்கும்ல அதுக்கு ஆகையினாலே 6 விளையின் 100 குச்சங்கள் சரி அடியாலை ஆதரிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் ஆமையா பாதே மதே மான் மழுவோ கங்கையோடு பாம்பணிந்தே பார்வதியை மனம் புரிந்த ஆதி சிவன் மோகமதி கலிதமாகி அச்சுதன் என் பெருமான் இருகரத்தினால் எந்த சோதி மணி விளக்கு ஒளிர்வு போல் 5 மைந்தர்கள் தொழினில் பூநூல் இளங்க தோன்றி மேதினில் அரைக்கும் சிவனுக்கும் அறிகிற புத்திரனாகவே வந்து உதைத்த தருமன் ஞான சாஸ்தாக்கள் யாரெல்லாம் வந்து பிறந்தால் தெரியுமா சாஸ்தா பிறந்தது பங்குனி மாதம் புதன்கிழமை உத்திர நட்சத்திர தன்று பிறந்தார் அவர் பிறந்த கிரகம் என்ன தெரியுமா பங்குனி மாதம் புதனது உத்திரம் ஐயா பங்குனி மாதம் புதனது உத்திரம் அத பௌரண பஞ்சமி கடக லக்கணத்தில் இந்திரமாகவே அமிர்த யோகத்தில் ஆதிக்கும் சிவனுக்கும் பிள்ளையாய் பிறந்தார் கையில் பிறந்தவர்க்கு கையனார் என்றோம் ஆதியிலே உள்ளவர்க்கு ஐயனார் என்றோம் சாமி ஐயனார் சபரிமலை ஐயனார் ஹரிஹரசுவன் ஐயனார் சாமி பேத்தார இல்லையோ அண்ணன் பேர ஐயனார் சொல்லிக்கிட்டே இருக்காங்க சாமி ஐயனார் அச்சங்கோவில் ஐயனார் ஆனமலை ஐயனார் அது குளத்து புள்ளி ஐயனார் சொரிமுத்து ஐயனார் உடையார் ஐயனார்
குலவு போடுறதுக்கு தாய்மார்களுக்கு எவ்வளவு சங்கடமா இருக்கு. அவன் சங்கடமா தானே இருக்கும். குலவு போட தெரிஞ்சாதான் போடுவோம். நம்ம வரும்போது நல்ல சத்தம் வந்துச்சு. சரி, இப்ப குலவு மட்டும் தாய்மாருக்கு வரவே மாட்டேங்குது. ஆனா பாதி பேர் குலவு போடுறாங்க, பாதி பேர் குலவு போட தெரியல. அந்த குலவு போடுறத வாயை பார்க்காங்க எப்படி போடுறாங்க. நம்மளும் இந்த குலவோட படிச்சிருந்தோம் இல்லையா, இப்ப போடுவாங்க பாரு தாத்தா குலவை அப்படின்னு நினைக்காங்க. நீங்க தாயை இடுங்களமா ஒரு குலவை, இடுங்களமா ஒரு குலவை, ஏ காளியம்மா வாசலில இருகரையும் பெருகி வர தாத்தா பிறந்த போது ஆன புலி கூட்டத்தோடு ஐயா அவதரித்து வாரா. அரிக்கும் சிவனுக்கும் அரிகர உத்திரனாகவே வந்து உதித்ததினாலே அவர் அரிகர சுதனாக ஆனந்த சித்தனாக ஐயனுக்கும் மையனாக தரும ஞான சாஸ்தாவாகவே வந்து சாமியாதிவல்லி கைலாசத்தே ஆதிவல்லி கைலாசத்தே ஆணி பெண்ணால் முடி குலுங்க யாரெல்லாம் கொலுவிருந்த அரணாரோடு பார்வதியும் ஆனந்தமாய் கொலுவிருந்த இந்திரலோகம் தன்னடியில இந்திரனா சந்திரனா சூரியனும் கொலுவிருந்த சத்தியலோகம் தன்னடியில சதிர்முகம் சரஸ்வதியும் அங்கே சரஸ்வதியும் சந்தோஷமாய் கொலுவிருந்த அங்கே சந்தோஷமாய் கொலுவிருந்த முற்பத்து முற்கோடி தேவர்கள் 48,000 கோடி அகத்தியரம் புலத்திய அழகு கலை கோட்டு மாமுனியும் அமர தேவர் முனிவரும் அஷ்டதுக்கு பாலர்கள் தேவாதி தேவரெல்லாம் தேவாதி தேவரெல்லாம் தெய்வ கையில கொலுவிருந்த அப்பேற்பட்ட இறைவன் வாழும் அந்த கைலாச வாசலில் ஆண்டவனாகிய சாட்சாதி சிவபெருமானோடு என் இறைவனோடு இன்னும் யாரெல்லாம் கொலுவிருந்து வருகின்றார்கள். ஆகாயத்தில் சூரியனும் அன்பு ஒளி சந்திரனும் ஆகாயவாணியோடு அன்னை கங்காதேவி அங்கே கொலுவிருக்கும் நாளை கைலாச வாசலில் கரை கண்ட பகவான் தெய்வலோக ரம்பையர்கள் நடனம் ஆடுவார். ரம்பை வருவாள், நடனங்கள் ஆடுவாள், ஊர்வசியா வருவாள், உல்லாசமா பாடுவாள், மேனகையா வருவாள், மிருதங்கமும் போடுவாள், சரஸ்வதி வருவாள், அம்மா சங்கீதங்கள் அப்பேற்பட்ட இறைவன் வாழும் அந்த கைலாச வாசலில் ஆண்டவனாகிய சாட்சாதி சிவபெருமானோடு யானை தோல் போர்வையும் புலித்தோல் ஆசனங்களோடு
சக்தியோடு ஆண்டவன் கையிலே குலவிருந்து வருகின்றார். அப்படி குலவிருக்கும் இறைவனாகிய சிவபெருமான் 14 உலகத்தையும் இறைவன் படைத்து 224 புவனங்களையும் ஆண்டவன் படைத்தார். 7 சப்தா சாரங்களாகப்பட்ட கடல்களை படைத்து கல்லுக்குள் இருக்கும் தேவையும் தாயார் கற்பையுக்குள் வாழும் சிசுவையும் முட்டைக்குள் உருவாகும் குஞ்சியும் ஆண்டவன் படைத்து ஓர் அறிவு முதல் 6 அறிவு படைத்த நாமலை போன்ற மானிட மக்களை ஆண்டவன் படைத்தார். நாமலை ஏன் படைத்தார்? எதற்கு படைத்தார்? அதாவது மனிதர்களை எல்லாம் ஆண்டவன் மண் உலகிலே ஏன் படைத்தார் தெரியுமா? நாமல் அனைவர்களுமே இப்பூமியிலே ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்று ஆண்டவன் நாமலுக்காகத்தான் இந்த உலகத்தை படைத்தாரா. ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்று உலகத்தை படைத்தார். அதிலே சிவனுடைய வடிவத்திலே இதோ அமர்ந்திருக்கிறார்களே நாமலை பெற்றெடுத்த தந்தையை படைத்தார். அம்மா சிவசக்தி இருக்காளே இந்த காளியம்மா, இந்த காளியம்மனுடைய அவதாரத்துல சபை நிறைய அமர்ந்து கொண்டிருக்கிறார்களே நாமலை 10 மாதம் சுமந்து பெற்று எடுத்த தாய்மார்களை படைத்து சிவன் வடிவத்திலே ஆண்களையும் சக்தியின் வடிவத்திலே பெண்களையும் படைத்தார். ஆனென்றும் பெண்ணென்றும் ஆண்டவன் அகில உலகத்தை உண்டு பண்ணி படைத்த நாமலுக்கெல்லாம் எண்சான் உடம்பை கொடுத்தார், ஒரு சான் வயசை கொடுத்தார். எண்சான் உடம்புனா என்ன தெரியுமா? கட்டையராயிருந்தாலும் நெட்டையராயிருந்தாலும் அவங்கவங்க கையாலே அவங்கவங்க உடம்பு அளந்து பார்த்தா 8 சாண்டா இருக்குமா? அந்த எண்சான் உடம்புல இதை வளைச்சுக்கோங்க. அந்த எண்சான் உடம்புல சிவபெருமான் நாமலுக்கெல்லாம் ஒரே ஒரு சாணு தான் இந்த வயத்தை கொடுத்திருக்கிறார். வயத்தை மட்டும் ஏன் குறைச்சாருன்னா ஒரு சாணு வயத்தை கொடுத்ததுக்கே உலகத்துல நமக்கு இந்த பாடம் இருக்கு. இரவொன்னும் பாராம பகல் என்னும் பாராம அடேங்கப்பா நல்லா தூங்கி 10 நாள் இருக்கும். அப்படியா? தூக்கமே இல்லையோ உடம்புல தெம்பே இல்ல. அப்படியா? நீ அதுல 9 காலைல 9 தூங்கிட்டு தானே ஓடிய அந்த தூக்கம் போறாதா? அதான் உறக்க வர மாட்டுக்க. உன் கூட வில்லுக்கு வந்து 25 நாள் ஆச்சு. ஏ மாப்பிள்ள என்ன வரீங்க? நம்ம வில்லுக்கு வந்து 25 நாள் ஆச்சு. சரி. என் பொண்டாட்டி ஓயாம போன் போடுதா. ஏன் போடுதா? எப்ப வீட்டுக்கு வருவீங்க? எப்ப வீட்டுக்கு வருவீங்க? இப்ப வீட்டுல போய் கிழிக்க போறீங்க. அப்படி இல்ல. சரி வீட்டுல போய் அதுக்கு இல்ல செலவு துட்டு கொடுக்கணும்ல. துட்டு கொடுக்கணுமோ? நான் என்னமோ நினைச்சேன். சரி. இரவொன்னும் பாராம பகல் என்னும் பாராம ஊரு விட்டு ஊரு நாடு விட்டு நாடு மாவட்டம் விட்டு மாவட்டம் எந்த ஊருக்கு கூப்பிட்டாலும் போயிட வேண்டியது. எதுக்கு? எல்லாம் இந்த ஒரு சாப்பாட்டுக்கு தான் இந்த பாடு. இந்த ஒரே ஒரு சான் வயத்துக்கு தான் இந்த பாடு. பிறகு அப்ப ஒரு சான் வயத்தை கொடுத்து நானே எவ்வளவு சாப்பிட்டு சாப்பிட்டு பாங்க என் வயிறு மேலே இங்கனிக்கே வர மாட்டேங்க. ஏன் வர மாட்டேங்க? என்னன்னே தெரியல. நானும் இட்லி ஆளுக்கு 10 திங்க தான் செய்தேன். தின்னாலும் பாருங்க. அதான் இந்த நாய் வயிறுன்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கியா? சரி. நாய்க்கு எங்கதான் போய் சாப்பிட்டாலும் எவ்வளவு தின்னாலும் வயிறே தெரியாதா? பாப்பா நான் சொல்லும் கோபப்படக்கூடாது. எனக்கு நாய் வயிறு. அப்ப வயிறு பெருசா இருந்தா அது என்ன வயிறு? அது வந்து பணத்தொந்தி. அது தாலி வயிறு, பானை வயிறுன்னு சொல்லுவாங்க. இப்ப நாயருக்கே பானை வயிறுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி தாலியும் பானையும் ஒண்ணுதான். ஆமா, பானை வயிறு. அப்போ 6 அறிவை கொடுத்தார், 9 தத்துவத்தை படைத்தார். மனிதர்களுக்கெல்லாம் 3 ஆசைகளை கொடுத்து அந்த முக்கண்ணனாகிய பகவான் மண் உலகிலே மரம் செடி கொடி பயிர் புல் பூண்டி இலை தாவரங்களை படைத்து ஆடு மாடு கண்டு காடைகள் அதனையும் படைத்து இந்த உலகத்தை படைத்தால் மட்டும் போராது. படைத்த மனுக்களுக்கு பட்டினி இல்லாமல் படி இழக்க வேண்டும் என்று ஆண்டவன் எப்படி படி இழந்து வருகின்றார்? எப்படி ஐயா? நாளை நல்ல தினை எடுத்து நாளை நல்ல தினை எடுத்து நாளை நல்ல தினை எடுத்து அவர் நாடு எங்கும் படி அளந்தார் படி அளந்தார் அவர் நாடு எங்கும் படி அளந்தார் படி அளந்தார் படி அளந்தார் நாளை நல்ல தினை
பார்வதா தேவி தங்கத்தாம்பூலத்திலே பாரிஜாத மலர்களை வைத்தார். கெண்டியிலே ஜலம் எடுத்து கிருபை உள்ள பகவானுக்கு அவள் பாத பூஜை முடித்தார். பணிவிடைகளை செய்தார். கலைத்த பகவானுக்கு கலைப்பாரி கொடுத்தார். இளைத்து வந்த ஈசனுக்கு இலைப்பாரி கொடுத்து படியிழந்த ஆண்டவனுக்கு பாலும் பழமும் கொடுத்தாளாம் அந்த பார்வதா தேவி. அவள் பொண்டாட்டியா? ஏன் உன் வீட்டுக்காரம்மாவை பிடிக்கலையா தாத்தா? என் வீட்டுக்காரி நான் வில்லுக்கு போயிட்டு வீட்டுக்கு போகும்போது சரி சட்டாப்பையோட நிக்கா. ஏன் அப்படி நிக்கா? அவ ஏன் சட்டாப்பையோட நிக்கா தெரியுமா? நீ வேலை பார்த்து ரூபாய கொண்டு போய் அவ கையில கொடுத்தனா ஆச்சு உன் பசியை தீர்க்க 2 தோசை சுட்டு கொடுப்பா. ரூபாய கொடுக்காம ஊதாரித்தனமா செலவு பண்ணிக்கிட்டு இருந்தேன்னு வையே, அந்த சட்டாப்பைய கொண்டு 2 குடுப்பு பிறகு 4 குடுப்பு கொடுத்தானா மறுநாள் ரூபா தன்னை போல அந்த அம்மா கையில போய் இருக்கும். அதுக்குத்தான் அந்த அம்மா சட்டாப்பையோட நிக்க. அதாவது அந்த காலத்திலே ஆனா பிறந்த ஆம்பளை அதிகாலை 5 மணிக்கு எழுந்தரித்து அந்த ஐயா தோல்ல ஒரு மம்பட்டியை தூக்கி போட்டு பேயாமல பெருமலையில வீரச்சமத்த விக்ரமாதித்தனுக்கு 1 கோட்டை விதப்பாட்டை ஒத்தையிலே வரப்போட்டு வாரா. அவர் 1 கோட்டை விதப்பாட்டை ஒத்தையில வரப்போட்டுனா அவருக்கு சம்பளம் எவ்வளவுங்க? அந்த காலம் வெறும் 1.25 ரூபா. அந்த 1.25 ரூபா சம்பளத்தை வாங்கிட்டு வந்து வீட்டுக்காரம்மா கையில கொடுத்தா அந்த அம்மா என்ன செய்வா? புருஷன் வரங்குள்ள ஒரு சோறுகறிய பொங்கி ஒரு முட்டையை கிட்டைய அவிச்சு ஒரு வெண்ணெய் கிண்ணிய போட்டு அந்த ஐயா வரும்போது சிரிச்ச முக சீதேவியா நின்னு எதிர்பார்த்து இருப்பாளா. பிறவே சிரிச்சுக்கிட்டே இருக்க மாட்டா. சிரிச்சுக்கிட்டே இருந்தா அவளுக்கு லூசு புழுக்கு நினைப்பாங்க. பிறவே சிரிச்ச முக சீதேவின்னா புன்னகை சிந்தி பல் தெரியாம சிரிக்கிறமா. பெண்களுக்கு பல சிரிப்பு உண்டு. ஆமா ஒரு சிரிப்பு சிரிச்சான்னா என்ன ஆகும்? சவடி கடை கூப்பிடான்னு அர்த்தம். சரி. இன்னொரு சிரிப்பு சிரிச்சான்னா சரி சினிமா கூப்பிடுதான்னு அர்த்தம். சரிதான். இன்னொரு சிரிப்பு சிரிச்சான்னா என்ன சிரிப்பு? தங்க கடை கூப்பிடுதான்னு அர்த்தம். சரிதானே. அப்ப சிரிச்ச முகம் சீதேவியா நின்று அவங்கள வாங்கன்னு கேட்டு வாங்கன்னு கேட்டு வந்தனம் செய்து அந்த ஐயாவை கொல்லப்புறத்துல வெண்ணி போட்டு சொல்லி குளிக்க சொல்லி அந்த அம்மா போய் முதுகு தேய்ச்சி விடுவாளாம். அந்த ஐயாவும் அந்த காலத்துல அப்படி வேலை பார்த்தாரு. அவர் 1 கோட்டை விதப்பாட்டை ஒத்தையில வரப்பெட்டி எரிஞ்சாருன்னா அவர் எரியுத மண்ணு காப்பிடி மண்ணு அவர் முதுகுல விழுமா. அதுக்குத்தான் அந்த அம்மா போய் முதுகு தேய்ச்சி விட்டுருக்கா. அதை போல பார்வதா தேவியும் கையிலே பகவானாகிய சிவபெருமானோடு அங்கே கலைப்பாரி பொழுது விடிந்தது. அந்த மங்கையாகிய பார்வதா தேவி ஆண்டவனை அழைத்து ஆண்டவா பரம்பொருளே இங்க உலகம் எல்லாமே படியிழக்க போறீங்க. அப்படி உலகம் எல்லாம் படியிழக்க போனா இந்த உலகத்திலே உள்ள மக்கள் எல்லாம் யாரை வணங்கி வருகிறார்கள்? அம்மா பார்வதி, உலகத்துக்கே கடவுளாக இருக்கக்கூடிய சிவன் என்னைத்தான் எல்லோரும் வணங்கி வருவார்கள். அதுல என்ன உனக்கு சந்தேகம் வந்து விட்டது? ஆண்டவா, உலகத்து மக்கள் எல்லாம் உங்களை வணங்கும் போது எனக்கு தெரியாமல் யாரோ 2 பேர்களை நீங்கள் வணங்கி வருகின்றீர்கள். அவங்க 2 பேரும் யாரு? ஏன் அவர்களை நீங்கள் வணங்க வேண்டும்? பார்வதி, நான் உலகமெல்லாம் படியிழந்து வந்தாலும் காலையிலையும் மாலையிலையும்
சரி இரவும் பகலும் மரணுமானா ஒளி கொடுக்கணுமானால் யாரால முடியும்? அது யாரால முடியும்? காலையிலே தோன்றும் கதிரவன், மாலையிலே தோன்றும் சந்திரன். சந்திரனும் சூரியனும் இல்லையானா சகல உலகத்துக்கும் ஒளியே கிடையாது. அதனால் என் வலது கண்ணை சூரியனாகவும் ஆண்டவன் இடது கண்ணை சந்திரனாகவும் நான் வணங்கி வருகிறேன் பார்வதி என்று இறைவன் பார்வதிக்கு எடுத்து சொன்னார். பார்வதி கேட்பாளா? கேட்க மாட்டா. அப்ப இந்த பார்வதாள் தேவியாகப்பட்டவா எல்லாரும் ஒண்ணு போல கேட்க மாட்டாங்க. இந்த ஆண்டவனாகிய பகவான் சரி நானும் வந்த நேரத்துல இருந்து பார்க்க என்ன அங்க ஒரு 5-6 கூட்டம் மீட்டிங் நடக்கு. சரி இங்க ஒரு 5-6 கூட்டம் மீட்டிங் நடக்கு. சரி அங்க ஒரு கூட்டம் அப்பலே படுத்தாச்சு. அங்க ஒரு கூட்டம் சும்மா என்ன பேசுறீங்க கேட்க மாட்டேங்குது. நீங்க மைக்கு தலை வச்சு பேசுதீங்களா? இல்ல அங்கன ஒரு கூட்டம் குசு அவ நினைக்காவோ நீங்க ஒரு பக்கம் வில்லடிங்க, நாங்க ஒரு பக்கம் எங்க குடும்ப கதையை வில்லடிக்கோம் அப்படின்னு கோயில் கூடைக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க. அதேதான். அதாவது என்னய்யா எந்த ஒரு ஆலயத்திலேயுமே என்னதான் பெரிய பெரிய நிகழ்ச்சிகள் எல்லாம் வைத்திருந்தாலும் அந்த நிகழ்ச்சிகளில என்ன படிக்கிறாங்க, ஏன் படிக்கிறாங்க, என்னமோ 6 பேர் இருந்து வில்லடிக்காங்க. நம்ம ஒத்தையிலே வந்தோம், மாவளை கெடுத்தோம், சாமியை கும்பிட்டோம், கும்மி அடிச்சோம் அப்படின்னு நினைக்க கூடாது. இந்த காளி அம்மாவை பத்தி அவங்க என்ன சொல்லுதாங்க, இந்த அம்மா ஏன் பிறந்தா, அவ எப்படி பிறந்தா, அவளை ஏன் நம்ம வச்சு கும்பிடணும், அவ நமக்காக அந்த அம்மா என்னெல்லாம் செஞ்சிருக்கா அப்படின்னு முதலாவது தெய்வத்தினுடைய திருவரலாறை தெரிந்து கொள்ளணுமா? அதுக்கு பாடுகிற நாங்களும் பக்தியா பாடணும், கேட்கக்கூடிய மக்களும் பக்தியா கேட்கணுமா? எடுத்துட்டு போய் வீட்டுல வச்சு சாப்பிட்டோம்னு கதையா இருக்க கூடாது. சரி அப்ப இந்த ஆதிபராசக்தியாகப்பட்ட பார்வதா தேவி இறைவனாகிய பகவான் சந்திரனும் சூரியனும் என் இரு கண்கள் என்று சொன்னார் பாருங்க. ஒரு காலத்துல வில்லு படிக்கும் போது எனக்கு 17 வயசு. 17 வயசு எல்லாம் வில்லு படிக்கும் போது பெரிய பெரிய ஆளுக கூட படிப்பேன், சிறுவனா இருப்பேன். அப்ப பாத்தீங்கன்னா 9 மணிக்கு வில்லு ஆரம்பிச்சா காலையில 6:30 மணி ஆகும். அப்பவும் எந்திரிச்சு போங்கன்னு சொன்னா யாரும் எந்திரிக்க மாட்டாங்க. எத்தனை தொட்டில் தொங்கும் தெரியுமா? தொட்டிலா? அப்படியெல்லாம் கதை கேட்டு அப்படியெல்லாம் நீதி நேர்மையோட இருந்தாங்க. வருஷம் மாதத்துக்கு 3 மழை பெஞ்சது அந்த காலத்துல. பெரியவங்க வந்து தெய்வ பக்தியோடு இருந்தாங்க. இப்பவும் தெய்வ பக்தி இருக்கு, இல்லன்னு சொல்லல. அந்த காலத்தை விட இப்பதான் கூடுதல் பக்தி இருக்கு. வேலை போட்டு போறது எத்தனை, அக்கினி சட்டி எடுக்கிறது எத்தனை, வேலைன்னா என்னது, கடவாயில குத்துது, உமக்கு போட்டு விடணும் வேறு. அதனால இப்ப நான் குற்றம் சொல்லல, 2 மணி நேரம் இருந்து கதை கேட்க மாட்டேங்க, அதுக்காக வேண்டிதான் சொன்னேன். அதாவது சரி இப்போ உள்ள காலத்துல பாட்டு கச்சேரி, மற்றபடியான இசை நிகழ்ச்சி, இல்லைன்னா கரகாட்டம், இல்லைன்னா டிஸ்கோ டான்ஸ், இப்படி எல்லாம் வந்த பிறகு அதையெல்லாம் பார்த்துட்டு அமர்ந்து கேட்கறதுக்கான மக்களுக்கு அந்த வந்து பொறுமை கிடையாது. அந்த காலத்துல வந்து டிவி கிடையாது, டேப் ரெக்கார்டு கிடையாது, செல்போன் கிடையாது, நாடகம் சீரியல் எல்லாம் கிடையாது. சரி அதனால அது பைத்தியார காலம் வில்லுப்பாட்ட கேட்டாங்க. இப்ப காலம் அப்படியா இருக்கு? இல்ல இல்ல இல்ல, இப்ப பூரா இமெயில் மூலமா போச்சு. அப்ப இந்த பார்வதா தேவியாகப்பட்டவா ஆண்டவனாகிய சிவபெருமானை பரிசோதித்து பார்க்க வேணும் என்று, ஆண்டவன் திருக்கண்களை நாமல் மறைக்க வேணும் என்று ஆதிசக்தி பார்வதியார், ஆதிசக்தி பார்வதியார் அரணாருக்கு தெரியாமல் பின்னால ஓடி வந்து இருகரத்தை எடுப்பார், இருகரத்தை எடுப்பார், அம்மா ஈசங்கண்ண பத்துவார், அம்மா ஈசங்கண்ண பத்துவார். அவ பகவான் கண்ண பத்தும் பால் உலகம் இருவார், சிவனார் கண்ண பத்தும் சிவ உலகம் இருளார், கடவுள் கண்ண பத்தும் போது, கடவுள் கண்ண பத்தும் போது கை உலகம் இருளார். அப்போ ஈரேலு உலகமெல்லாம் இருளாயிருக்குதையா, பாரேலு உலகமெல்லாம் பாலடைந்திருக்குதை, ஆதி வெள்ளி கைலா அருளும் இல்லை பொருளும் இல்லை, ஆண்டவே திருக்கண்கள்
உடனே அகில உலகம் எங்க பார்த்தாலும் ஒரே இருள்மயமா இருக்கு. உலகமே இருட்டா இருந்தா நம்மளால என்னைய செய்ய முடியும்? எதுவுமே செய்ய முடியாது. இருட்டுக்குள்ள எந்த வேலையுமே பார்க்க முடியாது. ஆனா ஒரே ஒரு வேலை பார்க்கலாம். என்ன வேலை பார்க்கலாம்? நல்லா உறங்கலாம். நல்லா உறங்கலாமா? நல்லா உறங்கணும்னா இப்ப இருக்க வேக்காடுக்கு காத்தாடி ஏசி இல்லாம உறக்க வர மாட்டுக்கு. அது இல்லாம முடியல சில பேருக்கு. சரி நீ கரண்ட் இல்லாம உலகமே இருட்டா இருந்தா தூங்கணும்னு சொன்னா அது கூட முடியாது. அப்போ உலகமே இருட்டா இருந்தா மக்கள் எல்லாம் திக்குமுகம் தெரியாமலே திணறி தவிப்பார்கள். ஆன போதிலும் பார்வதிக்கு சிவனுக்கு இருக்கக்கூடிய 2 கண்கள் மட்டும் தானே இவளுக்கு தெரியும். இறைவனுக்கு 3வது கண் நெற்றிக்கண் ஒண்ணு உண்டல்லவா? அந்த நெற்றிக்கண்ணை திறந்து நீண்ட ஒளி கொடுக்க வேணும் என்று என் ஆண்டவனாகிய சிவபெருமா சாமி பார்வதிக்கு முன்னால் ஆண்டவன் பகவான் உச்சி கண்ணை திறப்பா உலகில் ஒளி கொடுப்பா. உச்சி கண்ணை திறப்பா நீண்ட ஒளி கொடுப்பா. உச்சி கண்ணை திறந்த போது உலகமெல்லாம் ஒளியாச்சு. அப்போ உலகமெல்லாம் ஆண்டவன் அங்காரம் கொண்டு தன் உச்சி கண்ணை திறந்த மகிமையினாலே உச்சி கண்ணிலே அக்கினி பொறி பறந்து அதிலே இருந்த அங்கார ஓங்கார ரூபங்களை கொண்டு காளி அம்சத்திலே வீர சுரூபத்தோடு ஒரு பெண் வந்து பிறந்தார். ஆண்டவன் பெண்ணை வரவழைத்து தாயே நீ ஆட வேண்டாம் பாட வேண்டாம் ஆதாளி போட வேண்டாம் உச்சி கண்ணிலே நீ காளி அம்சங்களாகவே பிறந்ததனால உலக சக்தி உச்சினை மாகாளி உன் பெயர் என்று வரம் கொடுத்து அம்மாளை வடக்கு வாசல் கோட்டையிலே அமர வைக்க அவர் ஆங்காரம் கொண்டு ஆண்டவன் கண்களை திறந்தார் பாருங்க. அந்த அக்கினி பொறியின் வெக்கையை தாங்க முடியாமல் சிவனுக்கு அங்கமெல்லாம் வியர்த்து ஆவி தனலாகி அந்த கடவுளுடைய வியர்வை காட்டாச்சு வெள்ளமா கரை புரண்டு ஓடுது. அப்போ காட்டாச்சு வெள்ளமா கரை புரண்ட வேர்வையானது பூமியிலே கலந்தா பூலகத்துக்கே ஆபத்து வந்து சேரும் அப்படின்னு அன்னைக்கு நம்மளை எல்லாம் காப்பாத்தணும்னு சொல்லித்தான் சிவபெருமான் தன் 1008 சடாமுடியிலே ஓர் முடியை உழைத்து அதையே தன் அங்கமெல்லாம் துவட்டி ஆண்டவன் ஒரு கொண்டை கட்டாகவே கட்டினார். அப்பவும் அதிலே இருந்து வேர்வை துளி நிக்கல. நம்ம குளிச்சுட்டு தலையில துண்ட போட்டாலே தண்ணி நிக்காது. அப்ப சிவபெருமானுடைய வேர்வை துளி அடங்காம 10 சொட்டு வேர்வையை பூமியிலே கலக்க அந்த 10 சொட்டு வேர்வையை 10 கடலாக படைத்து ஆண்டவன் பக்குவமாக பேர்நாமத்தை கொடுத்தார். அவங்க சம்பாதீவு கப்பா சம்பாதீவு கப்பா
பளிங்கு வண்ணம் பாறையில் பெரிய படந்தொரு ஆலமரம் அந்த ஆலமரம் அடியதில் காற்றடித்து மணல் குவித்து கரையான் புத்து வளர்ந்திருக்கு ஓங்கி மெல்ல வளர்ந்த புத்து ஓராயிரம் வாசல் உண்டு அது தங்க புத்து வெள்ளி புத்து தானாக வளர்ந்த புத்து மாணிக்க புத்துக்குள்ள மாணிக்க புத்துக்குள்ள அங்க யாரெல்லாம் வாழ்ந்து வாராரு பத்தாங்கடல் பார்க்கடல் அந்த பார்க்கடலுக்கு அப்பாலே பளிங்கு வர்ணம் பாறையிலே பெரிய படர்ந்த ஆலமரம் ஆலமரத்தின் அடியிலே காற்றடித்து மணல் குமித்து ஓர் கரையான் புத்து வளர்ந்திருக்க ஓங்கி வளர்ந்த புத்து ஓராயிரம் வாசல் உண்டு தங்க புத்து வெள்ளி புத்து தானாக வளர்ந்த மாணிக்க புத்துக்குள்ளே யார் யாரெல்லாம் வாழ்ந்து வருகின்றார் தெரியுமா சாமி நாங்களுங்க பட்டண நாங்களுங்க பட்டண நாகராஜ நாகக்கண்ணி நலமோடு வாழ்ந்து மீனையும் நாதம் போல விருப்பமுடன் வாழ்ந்து நாகமு சதையும் போல நலமோடு வாழ்ந்து ஒருவர் சொல்லை ஒருவர் சொல்லை ஒருவர் அவன் வச்சுமையா நாகலோக பட்டணத்திலே என் நாகராஜனும் நாகக்கண்ணியும் ஒருவர் சொல்லை ஒருவர் கேட்டு ஒற்றுமையாகவே வாழ்ந்து வருகிறார்கள். நாகம்னு சொன்னா நம்ம பூலகத்திலே பாக்குறோம் பாருங்க, அந்த மாதிரி நாகம் கிடையாது. மனித தலையோடும் நாக உடலோடும் தெய்வ அம்சங்களாகவே நாகராஜனும் நாகக்கண்ணியும் வாழ்ந்து வருகிறார்கள். பூலகத்திலே இருக்கக்கூடிய நாமளை போன்ற மானிட மக்களை மாறி கிடையாது. உடம்பெல்லாம் நாகரூபம், தலை மட்டுமே மனித ரூபத்தோடு. வயத்தால போகுதுன்னா மாத்திரை வாங்கி போடியா? அந்த வயத்தால இல்ல, நீ சொல்ற வயத்தால மாத்திரைக்கு கேட்கும். மாத்திரைக்கு கேட்கலன்னு வையி, தாத்தாவுக்கு 2 தார் உருண்டை வாங்கி தாரேன். சரி, அத வாயில போட்டு முழுங்கிட்டேன்னா உனக்கு ஒண்ணுமே செய்யாது. சரி, நீ தார் உருண்டை வாங்கி தாரன்னு நான் முழுங்குதம்னு வச்சுக்கோ. முழுங்கின தார் உருண்டையை வெளிப்படுத்தணும்னா என்ன செய்யணும்? வயிற்றால போகும்போது தார் உருண்டை விழுங்கினேன்னா சட்டை இழுத்து அடைச்ச மாதிரி சரி உடனே நின்றும், மூச்சு போவாது. அப்ப தார் உருண்டை வெளியாகணும்னு வையி, என்னையும் அடுப்ப மூட்டி தீய வச்சு உன்னைய தூக்கி வைக்கணும். தாரு தன்னை போல இலகிரும். ஓஹோ, இங்க அடிக்க தீ பிடிக்கிறது அடி வயிற்று போய் பிடிக்கும். அது வாடி சட்டு சட்டு சட்டுன்னு ஒளிட்டு கிடக்கும். என்னது தாரு? அந்த வயத்தால இல்ல. நாகராஜனுக்கு நாகக்கண்ணிக்கும் கையும் கிடையாது, காலும் கிடையாது. ஊர்ந்து போகக்கூடிய திறமை மட்டுமே உள்ளவர்கள். அப்ப இந்த நாகராஜனும் நாகக்கண்ணியும் ஒருவர் சொல்லை ஒருவர் கேட்டு ஒற்றுமையாகவே வாழ்ந்து வருகிறார்கள். கணவன் மனைவியை சொன்னா ஆண் பெண்ணை மதிக்க வேண்டும், பெண் ஆணை மதிக்க வேண்டும். அப்படி இருந்தா தான் குடும்பமே நல்லா இருக்கும். குடும்பம் ஒத்துச்சு போகும். ஒரு நகமும் சதையும் எப்படி இருக்குமோ, ஒரு பூவும் மனமும் எப்படி இருக்குமோ அப்படி பொருத்தமாகவே ஒருவர் சொல்லை ஒருவர் கேட்டு ஒற்றுமையாக வாழ்ந்து வருகிறார்கள். வாழ்ந்து வரக்கூடிய அந்த நாகராஜனுக்கும் நாகக்கண்ணிக்கும் இறைவனுடைய அருளாலே எவ்விதமான
குறையும் கிடையாது. இல்லையா. மண்ணிருக்கு மனையிருக்கு மண்ணால் குறைவில்லை கிடையாது. பொன்னிருக்கு பொருளிருக்கு பொருளால் குறைவு கிடையாது. குறைவில்லை. ஆடிருக்கு மாடிருக்கு அடுக்குமத்த வீடு இருக்கு. சரிதானே. சொத்தோ சுகமோ பால் பவுசு பாக்கியங்கள் பாக்கியங்கள் ஏகபோக வசதி அவர்களுக்கு ஏராளமான சொத்து. ஆமா சொத்துக்கள். ஒரு மனிதனுக்கு எத்தனைதான் செல்வங்கள் நிறைந்திருந்தாலும் நிறைந்த போதிலும் செல்வத்திலே சிறந்த செல்வமே மதலை செல்வம் தான். கனியிலே சிறந்த கனி பிள்ளை கனி என்பார்கள். சொத்துக்கெல்லாம் பெரிய சொத்து அதுதான் குழந்தை சொத்து என்பார்கள். அப்பேற்பட்ட பிள்ளை செல்வம் இல்லாத நாகராஜனும் நாகக்கன்னியும் தன் கணவனை அழைத்த அந்த நாகக்கன்னியாகப்பட்டவா என்ன சொல்லுகிறாள்? அவள் என்ன சொல்லுகிறாள் தெரியுமா? எப்படி ஐயா? எங்கன வாராத மன்னா ராஜமன்னா, எங்கன வாராத மன்னா ராஜமன்னா, எனக்கு வாய்த்த பிராணநாதா பிராணநாதா, உங்க தேவி நாகக்கன்னி நாகக்கன்னி, இதுநாள இதுவரைக்கும் பிள்ளை இல்லை பிள்ளை இல்லை. சாமி 30 வயதாச்சு முடிதறிக்க பிள்ளை இல்லை பிள்ளை இல்லை. மன்னா 40 வயதாச்சு நாடாள பிள்ளை இல்லை பிள்ளை இல்லை. 50 வயதாச்சு மன்னா வயதுமா ஆணுமில்லை பெண்ணும் இல்லை பெண்ணும் இல்லை. ஒரு ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை பெண்ணும் இல்லை. மன்னா பிள்ளை இல்ல வாசனை பிச்சை கூட வாங்க மதலை இல்ல வாசலில வானிலேத்தா வரவே மாட்டா. குழந்தை இல்ல வாசலுக்கு வாசலுக்கு மன்னவா குடும்பத்தாரும் வரவே மாட்டா. வரவே மாட்டாரே. மன்னான வட்டிரிலே சாதம் போல் அத வாரி உள்ள பிள்ளை ஏழையதில சாதம் போல் அதை எடுத்து உள்ள மதலை நாக்கும் பாவிலை சாதம் போல் மன்னா கூடி உன்ன குழந்தை இல்லை பிள்ளை இல்லா சாதம் புழுவாக இருக்கும் மதலை இல்லா சாதம் மறந்து போல இருக்கும் குழந்தை இல்லா சாதம் சாதம் குப்பையாக தோணும் ஏ என் கணவா நாகமுடி ராஜமன்னவா இது நாள் இதுவரைக்கும் என் மன்னா பிள்ளை இல்லை ஏன் மன்னா பிள்ளை இல்லை 30 வயதாச்சு முடிந்தறிக்க ஒரு குழந்தை இல்லையே மன்னவா மன்னவா 40 வயதாச்சு நாடாள பிள்ளை இல்லை பிள்ளை இல்லை மன்னவா 50 வயதாகி விட்டது ஒரு ஆணும் இல்லை பெண்ணும் இல்லையே மன்னா 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 நான் வட்டிலே சாதம் போட்டா வாரி உண்ண பிள்ளை இல்லை பிள்ளை இல்லை பிள்ளை இல்லை இலையிலே சாதம் போட்டா எடுத்து உண்ண மதலை இல்லை நான் கும்பாவிலே சாதம் போட்டா கூடி உண்ண குழந்தை இல்லையே மன்னா 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 பிள்ளை இல்லா வாசலுக்கு பெரியோர் வர மாட்டார்கள் பிச்சை வாங்க மாட்டார்கள் பிச்சை கூட
வாங்க மாட்டார். மதலை இல்லா வாசலுக்கு மாநிலத்தார் வரமாட்டார் மன்னவா. வரமாட்டார் மன்னவா. அதாவது பிள்ளை இல்லாத சாதம் தாய்மார்களுக்கு புழுவா தோணுமா? ஏன் புழுவா தோணுது? மதலை இல்லா சாதம் தாய்மார்களுக்கு மருந்தாய் தோணுமா? மருந்தா தோணுமா? ஏன் தெரியுமா? அந்த காலத்துல விடிந்தாலும் அடைந்தாலும் காடுகரைக்கு வேலைக்கு போவாங்க. அப்ப பூராமே இந்த காட்டு வேலை பாருங்க. அப்ப காட்டுக்கு வேலைக்கு போகணும்னு சொன்னா விடிய காலம் 3 மணி 4 மணிக்கு எழுந்திருத்த உடனே முதலாவது சோளத்தை ஊற போடுவாங்க. சோள கஞ்சி காய்க்க சோளத்தை ஊற போட்டு மாமியாலும் மருமகளும் சேர்ந்து மாத்து விளக்கு போட்டு இடிச்ச சோளத்தை நல்ல மண்பானையில வேக வச்சு சோள கஞ்சியை இறக்கி வச்சுட்டு அந்த சோள கஞ்சிக்கு கூட்டு என்னது? மொரக்கருவாடு. அந்த மொரக்கருவாடை கங்குல போட்டு சுட்டு எடுத்தான்னா அது 8 வீட்டுக்கு மணக்குமா ஐயா? ஆமா. அந்த மொரக்கருவாடையும் சோள கஞ்சியும் தூக்கு பாத்திரத்துல ஊத்தி பெட்டியில வச்சு அந்த அம்மா சும்மாடு கட்டி காட்டுக்கு வேலைக்கு வருவா. அவன் வேலைக்கு வரும்போது சும்மாயா வருவா? ஏந்தும் பிள்ளை இடுக்கும் பிள்ளையோட காட்டுக்கு வருவாங்களாம். ஏந்தும் பிள்ளைனா அவ இடுப்புல 2 வயசு பிள்ளை இருந்தா வயத்துல 6 மாதம் கற்பம் இருக்கும் ஐயா. அப்படியே அப்ப வேலை பார்த்திருக்காங்க. அப்ப இந்த பள்ளிக்கூடம் அங்கன்வாடி இதெல்லாம் இல்ல பாருங்க, கிடையாது. பிள்ளையவும் காட்டுக்கு கூட்டு போனா பிள்ளை நெல்லுன்னு தனியா அதுக்கு கூலி கொடுப்பாங்க. அதான் பிள்ளை கூலின்னு கொடுப்பாங்க. அப்ப இந்த 2 வயசு பிள்ளைய தொட்டில உறங்க வச்சுட்டு இந்த அம்மா 2 மணி 3 மணி வரைக்கும் நல்லா வேலை பார்ப்பா. பிறகு சாப்பிடணும்னு சொல்லி இந்த சோள கஞ்சியை எடுத்து வச்சு தொட்டில இருக்க பிள்ளையவும் தூக்கி வச்சு அந்த பிள்ளைக்கு தூக்கு பாத்திரத்து மூடியில சோள கஞ்சி ஊத்தி கொடுப்பா. ஒரு கையில மொரக்கருவாடை கொடுப்பா. அவன் சோள கஞ்சியவும் மொரக்கருவாடையும் கையில வச்சிருப்பான் பாரு. அந்த பிள்ளை இருக்க அழக பார்த்தா ஏ அப்பா வயிறு முன்ன தள்ளி பிட்டி பின்னால தேஞ்சி பிள்ளைய பார்த்தா சவள பிள்ளை. தலை முடி வெட்டி இருக்க மாட்டான். பிள்ளைக்கு சட்டை கிடையாது, ஒரே ஒரு டவுசர் போட்டிருப்பா. அதுல 24 ஓட்டை இருக்கும். ஆமா, அதுக்கு சிப்பும் கிடையாது, பட்டனும் கிடையாது, கொக்கியும் கிடையாது. இந்த இடுப்புல போட்டிருக்கான் பாரு அண்ணன் கயிறு, அதுல கெட்டி தூக்கிருப்பான். டவுசர் இங்க இருக்கும். ஆமா, அந்த டவுசரையும் போட்டுக்கிட்டு பிள்ளைக்கு முன்னால மூக்கு 11 வடியும். ஆமா, பச்சை பச்சைன்னு சளி பிடிச்சு. அப்ப இந்த ஆஸ்பத்திரி எல்லாம் இல்ல பாத்தீங்களா? இந்த பிள்ளை என்ன செய்வான்? சோள கஞ்சி ஒரு குடி குடிப்பான், முறை கருவாட ஒரு கடி கடிப்பான், இந்த மூக்க ஒரு உரி உரிவான். ஏ அப்பா, அந்த சோள கஞ்சிக்கும் உப்பு கருவாட்டுக்கும் முன்னால வடித மூக்குக்கும் ரொம்ப டேஸ்டா இருக்கும்ல. அப்ப இந்த பிள்ளை இந்த சோள கஞ்சியை சாப்பிடும் போது இந்த அம்மா சொல்லுவாளா, ஏ என்ன பெத்த ஐயா, நான் பெத்த தங்கம், நீ சாப்பிடுத அழக பார்த்தா என் கண்ணே பற்றும் போல இருக்க அப்படின்னு அந்த பிள்ளைய தூக்கி மடியில வச்சு தாயும் செய்யுமா அந்த சாப்பாடை சாப்பிடுவாங்க. அப்ப பக்கத்திலே பிள்ளை இல்லாதவளும் வந்திருப்பா. அந்த அம்மா நினைப்பாளா, நமக்கு இப்படி ஒரு பிள்ளை இருந்தா நம்ம பார்த்து ரசிக்கலாமே அப்படின்னு கொண்டு வந்த சாப்பாட்டை வாய்க்கா வரப்புல தட்டிட்டு 2 கை தண்ணி அள்ளி குடிச்சிட்டு காத்து வாக்குல புலம்பிக்கிட்டே வீட்டுக்கு போவாளாம். அதைத்தான் நாகக்கண்ணி சொன்னா, பிள்ளை இல்லா சாலமாது, பிள்ளை இல்லா சாலமாது, புழுவாயிருக்குதை, மதலை இல்லா சாலமாது, மறந்து போல இருக்குதை, குழந்தை இல்லா சாலமாது, குழந்தை இல்லா சாலமாது, அண்ணா குப்பையாக தோணுதையோ, குழந்தை இல்லா சாலமாது. நான் உங்களோட வினாக என்ன பாவம் செய்தேன்? ஏங்கும் பிள்ளை நமக்கு அளவை இத முச்சத்தில் மண்ணளைய பிள்ளையில் மண்ணளைந்த கையால் மடி பிடிக்க மைந்தனில் கரகொடத்து தண்ணீரில் நீண்டலம்ப பிள்ளையில் குரகொடத்து தண்ணீரில் குவாரி வைக்க பிள்ளையில் கறிக்கரைக்கும் தேங்காயில் கறிக்கரைக்கும் தேங்காயில் எம்மாறு கையேந்த பிள்ளையில் கறிக்கரைக்கும் தேங்காயில்
கத்தரிக்காய் தோட்டத்தில் காய்கறிக்க பிள்ளை இல்லை பீசணிக்காய் தோட்டத்தில் பூ பறிக்க பிள்ளை இல்லை சீனரிக்காய் தோட்டத்தில் சீனரிக்காய் தோட்டத்தில் சேர்ந்து விளையாட பிள்ளை இல்லை சேர்ந்து விளையாட பிள்ளை இல்லை சாமி எங்க நவராஜ மன்னா எங்க நவராஜ மன்னா எனக்கு வைத்த பிராணநாதா உங்க தேவி நாக கண்ணி என்னதான் பாவ செஞ்சோம் ஏண்டும் பிள்ளை நமக்கு இந்த நாகலோக பட்டணத்தில் நாமளுக்கு பின்னால நாட்டையால பிள்ளை இல்லை கண்ணுக்கு பின்னால எமன்னா பின்னால கண்ணால பிள்ளை இல்லை இந்த நாடால பிள்ளை இல்லை ஏ மன்னாரி மன்னா மகுடமுடி ராஜ மன்னவா மழை பெய்த முச்சத்தில் மண்ணலைய பிள்ளை இல்லை மண்ணலைந்த கையால் என் மடி பிடிக்க ஓர் மைந்தன் இல்லையே மன்னா கறி கரைக்கும் தேங்காயில கையேந்த ஒரு குழந்தை இல்லை அல்லவா என்று நாகக்கண்ணி அழுது புலம்பினார் அப்பந்தான் நாகராஜன் சொன்னார் அஞ்ச வேண்டாம் அலைய வேண்டாம் அருங்கவலை உனக்கு வேண்டாம் ஆண்டவன் அருள் இருந்தா நமக்கு 60 கப்பாலும் அழகான பிள்ளை இருக்கும் ஈசனின் அருள் இருந்தா நமக்கு 70 கப்பாலும் ஏந்தும் பிள்ளை இருக்கும் அம்மா நீங்க கவலைப்படாத மன்னா நாகராஜா நாம இப்படியே இருந்து இருந்தோமையானா நமக்கு எப்போது பிள்ளை கிடைக்க போகுது தீராத வினைக்கெல்லாம் தெய்வமே துணை என்று சொல்லுவார்கள் நம்மள மாதிரி திக்கச்சவர்களுக்கு இந்த காளியம்மாளே துணை இருப்பார் அதனால ஆண்டவனாகிய சிவபெருமானை எண்ணிக்கொண்டு நாம பிள்ளைக்காக பெரிய தவம் இருக்க வேண்டும் மதலை வரம் வேணும் ஆனா மருகி தவம் இருக்க வேணும் என்று அந்த நாகராஜனும் நாகக்கண்ணியும் நாகலோக பட்டணத்திலே வந்து அவர்கள் எப்படி தவம் இருக்க வருகிறார்கள் எப்படி ஐயா சாந்தே கொண்டு மெல்ல தரை சாந்தே கொண்டு தரை சந்தனத்தா கோலம் போட்ட அவள் சந்தனத்தா கோலம் போட்ட மாவு கொண்டு மெல்ல தரை மஞ்சளாலே கோலம் போட்ட பால் கொண்டு மெல்ல தரை தரைமலி பன்னீராலே கோலம் போட்ட அவர் பன்னீராலே கோலம் போட்ட அவரோ கோலம் போட்ட இடமடி கோலம் போட்ட இடமடி ஒரு குருத்து வாழையிலை விரித்து நாயகனை பிடித்து வை நிறநாளி நிறமடக்கா தெச்சனையும் தேங்காய் பாலும் தீபங்களை ஏற்றி வை ஆள நல்ல குளிய வேட்டி 1000 முழங்கம்பம் நாள் அவ கம்பேட்டுக்கு மேலே தவ பொருளை எடுத்து கோழி முட்டை
குளிய வைத்த 1000 முழம் கம்பத்தை நாட்டி கம்பத்துக்கு மேலே தகுந்த தவ பொருட்களை எடுத்து வைத்து கடைசியாகவே கோழி முட்டை வைத்தார். ஒரு குண்டூசியை நாட்டினார். ஊசி முனையின் மேல் நாகராஜனும் நாகக்கண்ணையும் நின்று கொண்டு நாசி அடக்கி ஊசி தவங்களை செய்து வருகிறார்கள். ஒரு நாள் தவம் இருந்தார்களா? இல்லை. ஒரு வாரங்கள் தவம் இருந்தார்களா? 12 வருடங்களாகவே இறைவனை என்னை தவம் இருந்து வருகிறார்கள். 12 வருடமாகியும் பகவான் சிவன் வரவே இல்லை. என் ஆண்டவன் வராமல் இருந்த போது அவர்கள் ஆண்டவனை என்னை அழுது புலம்பினார்கள். ஆண்டவன்